சந்திர, ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைய அமுச்சு வைப்பார். ஆனால் பெண் குழந்தைய கேட்டிங்கன்னா நானே வர்றேன்னு சொல்லிட்டு வருவார். ஸோ பெண் குழந்தைன்றது கடவுளே நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எத்தனை பேருக்கு கேட்டோன்னா ஆண் குழந்தையும் பொன் குழந்தையும் கிடச்சிருக்கு? ஆண் குழந்தையும் பொன் குழந்தையும் எத்தனை பேர் கேட்டோன்னா கிடச்சிருக்கு? இல்லை, ஆண் குழந்தை தான் வேணுன்றான். அவனுக்கு ரெட்டை பொன் குழந்தை பிறகுது. எனக்கு பெண் குழந்தையே இல்லை, பெண் குழந்தை அவனுக்கு குழந்தையே இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது எந்த குழந்தையா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் குழந்தை பிறக்கிறதே பெரிய இதாக இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறது வளர்க்குறது நம்ம பொறுப்பு. அதை நல்லபடியாக வளர்க்குறது நம்ம பொறுப்பு. ஒரு காலத்தில் பெண் மருத்துவர் பெண்களுக்கான மருத்துவமனைன்னு இருந்தது போக எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம். இங்கே எங்கள்கிட்ட வாங்க உடனே கருத்தரிப்பு நடந்துடும். எங்கள்கிட்ட வாங்க. இது வரைக்கும்